ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஸ்ட்ரோலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிட்டிஸ் விசஸ் வில்லேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ இருக்கிறது ஒரு டவுனு, கிட்டத்தட்ட வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. நாலா பக்கமும் செடியை தவிர என்னால் எதுவும் பார்க்க முடியல. அந்த செடிக்கு சில கேப்ஸில் தான் மற்ற வீடெல்லாம் பார்க்க முடியுது. இதை நீங்களும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு விஷயம். நாலா பக்கமும் இதை இங்கே பாருங்கள், என்னை சுற்றி செடி தான் இருக்குது இந்த சைடு. அதுக்கப்புறம் இந்த சைடு போய் பார்த்தா இந்த சைடும் சுற்றி செடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் போய் பார்த்தா இந்த சைடும் ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்த சைடில் போய் பார்த்தாலும் ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. அதனால் வில்லேஜுங்கிறது ஃபுல்லாக செடியால் கவர் பண்ணது. அதுக்கப்புறம் சில இடத்துல தான் இதெல்லாம் இருக்கும் வீடுங்க. அதுவும் இல்லாமல் கச்சா ஹவுஸு அதெல்லாம் தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது. அதனால் இப்போ நம்ம அதை ரெண்டுத்தையும் பார்க்க. சிட்டிஸுங்கிறது எப்படின்னா, என்னால் இப்போ சிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா நான் இப்போ சிட்டியில் இல்லை, டவுனில் இருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு கூகுளோட ஹெல்ப்போல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அது இப்போ பாருங்க எப்படிலாம் பொல்யூட் இருக்குன்ட்டு. To visualize city pollution, look for images of dense smog over skylines, heavy. ஓகே, இமேஜஸில் போய் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது, எப்படிலாம் இருக்கும், ரொம்ப மோசங்க இதெல்லாம். அதனால் நெக்ஸ்ட்டு வில்லேஜை போட்டு பார்த்தோன்னா வேறு லெவலில் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா அழகாக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. இதுங்க வில்லேஜோட பொல்யூஷனை பற்றி போட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். Here are some examples of pollution in villages, including problems with water, air, and the land in rural areas. நான் இமேஜஸில் போய் பார்க்குறேன். ஓ, இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் தான். ஃபேக்ட்ரி மாதிரிலாம் இல்லை எதுவும். இந்த மாதிரியான அந்த குப்பைலாம் எல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் போய் ஸ்டக் ஆகிக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நல்லா பசுமையாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மட்டும் காலையில் வந்தோன்னா வைங்க, இங்கே அப்படியே குருவி பாடுற சத்தம்லாம் கேட்கும். இங்கே இப்போ கேட்குதான்னு பாருங்கள். நல்லா லைட்டாக கேட்குது. உங்களுக்கு அந்த மாதிரி அந்த குருவி பாடுற சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஆனால் காலையில் மட்டும் பாருங்கன்னா எல்லா குருவியும் சேர்ந்து பாடுங்க. அது அப்படியே ஒரு தாலாட்டு மாதிரி இருக்குங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.